அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தகோன் வகைரா கட்டி ஆண்ட நமது உலக புகழ்மிக்க நமது செஞ்சிக்கோட்டையை இதுநாள் வரையிலும் தேசிங்கு ராஜா கோட்டை என்று சொல்லி வந்த நிலையில் இன்றைக்கு புதிதாக மராட்டிய சிவாஜியின் போர்ப்படை தளம் என்று யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. இதை குறித்து நாம் நமது கண்டனத்தை தெரிவித்த நிலையில் தற்போது இந்த செஞ்சி மண்ணிலே நாம் பேரெழுச்சியாக இந்த மீட்பு பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நமது சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், ஒரு வீட்டின் உரிமையாளர் யார் என்றால் அந்த வீட்டை கட்டியவனும் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரனும் தான் அதற்கு உரிமையாளர் ஆவான். வாடகைக்கு வந்தவன் உரிமை கொண்டாட முடியாது. அதுபோல இந்த மலைகளையும் குன்றுகளை இணைத்து யாராலும் நுழைய முடியாத மிகப்பெரிய பிரம்மாண்ட கோட்டையை கட்டியவன் நமது பெரும்பாட்டன் ஆனந்தகோன். அவர்களுடைய வகைராக்கு சொந்தமான நமது கோட்டையை இன்றைக்கு அந்நியன் மராட்டிய சிவாஜிக்கு எப்படி நீங்க உரிமை சொல்லுவீங்க? நான் நமது கோட்டையை உரிமை கொண்டாடுவதன் விளைவே வந்தவன் உரிமை கொண்டாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. என்பான சொந்தங்களை நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் பாருங்க, இன்றைக்கு மராட்டிய சிவாஜிக்கு உரிமைன்றான், நேற்று வரைக்கும் தேசிங்கு ராஜாவுக்கு உரிமைன்றான். இந்த தேசிங்கு ராஜாவுக்கும் சிவாஜிக்கும் நம்முடைய கோட்டைக்கும் என்ன வரலாற்று தொடர்பு? சுல்தானிடமிருந்து கைப்பற்றிய சிவாஜி 2 ஆண்டுகளில் ஆட்சியை செய்யல, 2 ஆண்டுகளில் செத்து போறார். நம்ம உள்ளூர்ல நம்ம அப்பா பயிர் வச்ச நிலத்தை என் பேருக்கு பட்டா கொடுங்க என்று மனைக்காரர்கிட்ட ஒரு மகன் போய் கேட்பது போல இந்த தேசிங்கு ராஜா யாரு? தேஜ் சிங் மத்திய பிரதேசத்துல வந்து எங்க அப்பா பார்த்துக்கிட்ட கோட்டை, அதனால இது எனக்கு கொடுங்க அப்படின்னு போராடுறார். வெறும் 10 மாதங்கள் போராடி நவாபு கிட்ட சண்டை போட்டு செத்த இந்த தேஜ் சிங்கை இவர்கள் தேஜ் சிங் என்பதை தேசிங்குன்னு மாத்தி, எப்படி வீரபாண்டியில் இருந்த கெட்டி பொம்மனை வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கட்டமைத்தது போல இந்த தேஜ் சிங்கை தேசிங்கு என்று மாற்றி தேசிங்கு ராஜா என்று இத்தனை ஆண்டு காலம் நம்மளை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். என்பான சொந்தங்களே, நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான். நானும் இந்த கோட்டை தேசிங்கு ராஜா கோட்டை என்று தான் கருதேன். ஒருத்தன் வந்தான், என்பான சொந்தங்களே, ஒருத்தன் வந்தான். அரசியல் என்றால் கூட்டணி பேரம் பேசி பொட்டி வாங்குற அரசியல் தான் என்று இருந்தபோது நிலத்திற்காகவும் வளத்திற்காகவும் இனத்திற்காகவும் வரலாற்றுக்காகவும் வந்தவரும் சொன்னா, இது தேசிங்கு ராஜா கோட்டைலடா தம்பி, நமது பெரும்பாட்டன் கோனேரிகாடு கோட்டை என்று எங்க அண்ணன் சீமான் சொன்னான். சீமான் அண்ணன் இல்லைன்னா இது நம்ம கோட்டை என்று நமக்கே தெரிந்திருக்காது. என்பான சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நம் மன்னவர்கள் உலகம் பூரா கட்டி ஆண்டா. அவன் வரலாற்றை பறைசாற்றுவதற்கு கோட்டைகளும் அரண்மனைகளும் இல்லை, கோவில்கள் தான் இருக்கு. ராஜராஜ சோழனா கோட்டை இல்ல, கோவில் தான் இருக்கு. ராஜேந்திர சோழனா கோட்டை இல்ல, கோவில் தான் இருக்குது. பாண்டிய மன்னனா கோட்டை எது இல்ல, கோவில் தான் இருக்குது. சேரனுக்கு அது கூட கிடையாது. இருந்தது ஒண்ணு கண்ணகி கோயில், அது ரீசரி என்ற பேர்ல கேரளாவுக்கு போயிடுச்சு. அதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எஞ்சிய கோட்டை இந்த செஞ்சி கோட்டை தான். இதை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக் கூடாது. அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க யுனெஸ்கோ சொல்லிடுச்சு, யுனெஸ்கோ சொல்லிடுச்சு, மத்திய தொழில் துறை சொல்லிடுச்சு, நாளை பின்ன வந்து இது மராட்டிய சிவாஜியின் போர்ப்படை என்று பதாகை வைக்கிறதோ பெயர் பலகை வைக்கிறதோ கல்வெட்டு வைக்கிறதோ வைக்காத, தெரிவிச்சு சொல்லிக்கிறேன். நீ என்ன கல்வெட்டு வச்சாலும் மராட்டிய சிவாஜியின் கோட்டை என்று எந்த போர்டு வச்சாலும் நீ வைப்ப, அதை நாங்க உடைப்போம். பார்த்துக்க, சீமான் தம்பிகள் இருக்கின்ற வரை எங்கள் உரிமையை யாரும் பிடுங்க முடியாது. நீ வைப்ப, நாங்க உடைப்போம். மிஞ்சி மிஞ்சி போன வழக்கு